محمد أكرم الأولين والآخرين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى أمير أبي عبد الله محمد بن إسماعيل عليه ونفعنا بعلومهم آمين. أنه قال: كتاب الوضوء. بسم الله الرحمن الرحيم. باب ما جاء في الوضوء وقول الله تعالى: إذا قمتم من الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. قال أبو عبد الله: وبين النبي صلى الله عليه وسلم أن فرض الوضوء مرة وتوضأ أيضا مرتين وثلاثا ولم يزد على 3. وكره أهل العلم الإسراف فيه وأن يتجاوزوا فعل النبي صلى الله عليه وسلم. இமாம் புகாரி அவர்கள் சஹீஹுல் புகாரியை முன்னுரை அடிப்படையில் பாபுல் வஹி என்று தொடங்கினாங்க. அடுத்து கிதாபுல் ஈமானை கொண்டு வந்தாங்க. அடுத்து கிதாபுல் இல்மை கொண்டு வந்தாங்க. இப்போ கிதாபுல் ஈமானுக்கு பின்னால் கிதாபு சலாத்தை கொண்டு வந்திருக்கணும். இடையில கிதாபுல் இல்மை கொண்டு வந்தாங்க. ஏண்டா எப்படி இபாதத் செய்யணும் என்கிற இல்மு தெரியணும், அந்த இல்மை தெரிந்து கொள்வதற்குண்டான ஆர்வத்தை உண்டாக்கணும் என்பதற்காக. இப்போ கிதாபு சலாத் கிதாபுல் இல்முக்கு பின்னால் வரணும். காரணம், அது அஹம்முல் இபாதாத், எல்லாரின் மீதும் கடமை. தொழுகை, பணக்காரன், ஏழை, அடிமை, சுதந்திரமானவன், உடல் நலம் குன்றியவர்கள், உடல் நலம் இருப்பவர்கள், ஊரில் இருக்கிறவங்க, வெளியூரில் இருக்கிறவங்க, எல்லாரும் தொழுது தான் ஆகும். விதிவிலக்கே இல்லை. நோன்பு, ஹஜ்ஜு, ஜக்காத்து இதையெல்லாம் விட ரொம்ப பெரிய முக்கியம். அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனால் இது ஒவ்வொரு நாளும் 5 தடவை. கிதாபு சலாத். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஈமானோடு சேர்த்து தொழுகையை பற்றி தான் சொல்லுவாங்க. அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலாஹ் புனியல் இஸ்லாம் அலா 5 ஷஹாதத்தி அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத்.
இதையெல்லாம் கவனித்தா கிதாபுல் இல்முக்கு பின்னால் கிதாபுல் சலாத் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அந்த தொழுகை தஹாரத் இல்லாமல் உண்டாகாது. இவ்வளோ பெரிய முக்கியமான சலாத்துக்கு தஹாரத்து ஷர்த் எப்போதுமே முக்கத்தமாகத்தான் இருக்கும் மஷ்ரூத்தை விட. அந்த அடிப்படையில் தான் கிதாபு தஹாரத். இங்கே கிதாபுல் உதுன்னு போட்டிருக்கிறாங்க, சில பிரதிகளில் கிதாபு தஹாரத் பபாதஹு பாபு மா ஜாஃபில் உலு என்று தலைப்பு இருக்கிறது. அப்போ கிதாபு சலாத் வரணும். கிதாபு தஹாரத் ஏன் வந்திருக்குன்னு சொன்னால் தஹாரத்து ஷரத்து. எனவே ஷரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளணும். இங்கே ஒலு, கிதாபுல் ஒலு என்றால் என்ன? ஒலுவுடைய சட்டங்கள், ஒலுவுடைய ஷராயித்துகள், ஒலுவுடைய சிஃபத்துகள், ஒலுவுடைய முக்கத்தமாத்துகள் அத்தனையும் இந்த பாபுல வரும். அல் உலு வாவுக்கு பேஷ், லம் ஒலு செய்தல் என்கிறார். ஒலு வபில் ஃபத்ஹ் வலு வாவுக்கு ஜபர். அல்மாவுல்லதி யுத்தவல்லாவுதி தண்ணி, ஒலு செய்கிற தண்ணி. இது அடிப்படை புரிஞ்சு வச்சுக்கோங்க. உலு ஒலு செய்யும் செயல், வலு ஒலு செய்ய தேவைப்படுகின்ற தண்ணி. இமாம் புகாரி எந்த பாடத்தையும் எந்த கிதாபையும் குர்ஆனுடைய ஆயாத்துகளை கொண்டு தான் தொடங்குவாங்க. தபர்ருக் இருக்குகிறது என்பதற்காக, அல்லது இதிலிருந்து வலுவுடைய மசாலாக்கள் ஆய்வு செஞ்சு எடுப்பதற்கு அசாலத்தாக இருக்கிறது இந்த ஆயத். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா குன்தும் இலஸ்ஸலா. இந்த ஆயத்தில் தான் மசாலாக்கள் பூரா எடுக்கிறாங்க. இந்த கிதாபுல் உலூவில் 78 பாபுகள் இருக்குது. எத்தனை பாபு? எத்தனை சட்டங்கள், எத்தனை ஆதாபுகள், ஷர்த்துகள் எல்லாமே இந்த 78 பாபுலையும் வந்துடும். இந்த 78 பாபை இந்த ஆயத்துக்கு தஃப்சீர், இந்த ஆயத்துக்கு தஷ்ரீஹ். டக்குன்னு இந்த ஆயத்தை படித்த உடனே தெரிஞ்சு போச்சு. உலுவுடைய ஃபரலுகள் 4. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா குன்தும் இலஸ்ஸலா ஃபக்ஸிலூ வஜூஹக்கும் 1, ஐதியக்கும் 2, வம்ஸஹு பிருஊசிக்கும் 3, அர்ஜுலக்கும் அல் கஅபை 4. உலுவுடைய ஃபரல் 4. ஒலு எப்போது ஃபரலாச்சு? தொழுகை கடமையாகும்போது ஒலு ஃபரலாயிடுச்சு, கடமையாயிடுச்சா? அல்லது பின்னால் தான் கடமையாச்சா? சில பேருடைய கருத்து, இந்த ஆயத்து இருக்கக்கூடிய இந்த சூறா மதீனாவில் தான் இறங்குச்சு. மதனி மாயிதா சூறாவில் தான் இந்த ஆயத்து இருக்கிறது. எனவே இதிலிருந்து தான் கடமையாச்சின்னு சொல்லுவாங்க. அது சரியான கருத்து அல்ல. ஃபரல் என்றால் என்ன? எதை செய்வது பலமான ஆதாரத்தினால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதுக்கு பேர் ஃபரல். மா யுசாபு அலா ஃபஅலிஹி வ யுஆகபு அலா தர்கிஹி.
செய்தால் தவாபு கிடைக்கும், விட்டால் தண்டனை கிடைக்கும். ஃபரலுடைய ஹக்கும் அது. நான் யுசாபு அலா ஃபேலிஹி வயுஆகபு. ஆனால் முஹக்கிகீன்கள், நிபுணத்துவம் உடையவர்கள் சொல்கிறாங்க, ஹிஜ்ரத்துக்கு முன்னாலே மக்காவிலேயே தொழுகை கடமையாகும் போதே ஒழுவும் கடமையாயிடுச்சு. இந்த ஆயத்து இறங்கினது மதீனாவில் தான். ஆனால் ஒழுவு கடமையாக ஆனது மக்காவிலேயே. தொழுகை ஆயத்து பின்னால் இறங்கியது. அது என்ன ஆதாரம் பின்னால் இறங்குறது, செயல் முந்தி இருக்குது. அது ஒன்றும் பாரதூரமான விஷயம் இல்லை. நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுவதால வஹைய கைரமத்துலுவின் பிரகாரம் சில செய்திகளை சொல்லிடுவோம். அந்த அடிப்படையில் ஒழுவலாம் தொழுகை கடமையாகும் போது ஆயிடுச்சு. ஆனால் அதை பற்றி உண்டான அந்த கட்டளை என்பது பின்னால் வருகிறது. நான்கு உறுப்புகளை கழுகணுண்டு இதில் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 4 உறுப்புகளுக்கு என்ன ஹுசூசியத்? இந்த 4 உறுப்புகளுக்கும் கல்புக்கும் மத்தியில் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கிறது. இந்த 4 உறுப்புகளை கொண்டு தான் கல்பில் பெரிய மாற்றங்களும் கேடுகளும் உண்டாகும். எனவே இந்த 4 உறுப்புகளை கழுவி கல்பு சுத்தப்படுத்துவது அசல் நோக்கமாக இருக்கிறது. முகங்களை கொண்டு, பார்வைகளை கொண்டு பாவங்கள் உண்டாகும். எதையாவது ஒன்றை பார்த்த உடனே அது பிடிக்கும் அல்லது பிடிக்காமல் போகும். ஆசையும் ஆர்வமும் அதுக்கு உண்டான அசல் முவாஜஹத். எது பிரியமாக இருக்கிறதோ அவனுடைய மனோ இச்சையின் பிரகாரம் அதை பெற்றுக்கொள்வதற்கு கையை பயன்படுத்தலாம். கையினால், வெறும் கையினால் கிடைக்காது. அதுக்கு கொஞ்சம் முயற்சி செஞ்சு கொஞ்சம் தூரமாக போகணுன்ற காலை பயன்படுத்தலாம். முகம், கை, கால் என்ன செய்கிறது? எப்படி இதை அடையலாம்? கையையும் பயன்படுத்த முடியல, காலையும் பயன்படுத்த முடியல. மூளை வேலை செய்யுது, திட்டம் போடுறான். இந்த தப்பை செய்யணும், எப்படி செய்கிறதுன்னு சொல்லி. இந்த அடிப்படையில் மனிதனுடைய பாவங்களுடைய மூலக்கூறாக முகங்களும், கைகளும், கால்களும், திமாக்களும் இருக்கிறது, உடல் உறுப்புகளில். இந்த 4 உறுப்புகளையும் தூய்மைப்படுத்துவதன் காரணமாக கல்பில் தப்பான எண்ணங்கள், முரணான எண்ணங்கள் குலோஸ் ஆகிடும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா இதை கட்டளையிட்டிருக்கலாம் என்று சொல்கிறான். ஒழுவுடைய அசர் இது. முகத்தை கழுவி, கையை கழுவி, காலை கழுவி மசகு செஞ்சால் கல்பு பக்குவப்படும். கல்பு கண்ட்ரோலில் வரணும். நம்ம கல்பு அலைப்பாயுது, எல்லா தப்பையும் செய்ய சொல்லுது, பார்க்குறதெல்லாம் நம்ம பெற்றுக்கணும்னு விரும்புது. இந்த கல்பை அடக்கிறதுக்கு ஒரே வழி முறையாக ஆதாபை பின்தொடர்ந்து ஒழு செய்வதன் காரணமாக கல்பை பக்குவப்படுத்தலாம். ஒழு செய்யும்போது உலகத்தினுடைய எந்த பேச்சையும் பேசாமல், கையை கழுகும்போது நாம் கையை கழுகி கொண்டிருக்கிறோம், முகத்தை கழுவி கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள, அக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிக்கிட்டு, கதை பேசிக்கிட்டு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒழு செய்யாமல் முறையாக செஞ்சால் இதனுடைய அசராற்றுகள் எங்கே போய் உட்காரோம்? கல்புல போய் உட்காரோம்.
ஆகவே கல்வி வீணாக போவதற்கும் இந்த 4 உறுப்புகளும் ரொம்ப பெரிய துணை செய்வதன் காரணமாக கல்வை சுத்தப்படுத்துவதற்காக, ஏனென்றால் கல்பு தான் அங்கே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஜாயிண்ட் ஆகும். உடம்பு பூரா அங்கே நிற்கும், கல்பு கடை தெருவுக்கு போயிடும். உடம்பு அங்கே நிற்கும், கல்பு வேறு எதையாவது சிந்திச்சுக்கிட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் முதல்ல உதவி கொண்டே தொடங்கணுங்கிறான். ஒழு செய்யும்போது யார்ட்டையும் பேசக்கூடாது. அவசரமாக நினச்சி விட்டா போதும்ங்கிற முறையில் தண்ணி ஊற்றுறது இருக்கக்கூடாது. முறையாக உட்காந்து எத்தனை ஆதாபுகள் இருக்கிறதோ அத்தனை ஆதாபுகளையும் பின்தொடர்ந்து ஒழு செய்யணும். அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு நாம் போக போகிறோம். நம்முடைய உறுப்புகளை தூய்மைப்படுத்தி கொண்டு என்கிற அந்த சிந்தனை இருக்கு. சில பெரிய மனிதர்கள் ஒழு செய்ய உக்காந்தாங்கன்ற பயத்தின் காரணமாக அவங்களுடைய முகங்களெல்லாம் மஞ்சேண்டு ஆகிடுவோம், செவேண்டு ஆகிடுவோம். இந்த ஆயத்து தான் ஒழு கடமை என்பதை நமக்கு எடுத்து கூறுகிறது. மூஜிபுல் ஒழு, ஒழுவை வாஜிபாக்கியது எது, அதுக்குண்டான காரணம் என்ன? இதா குன்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், தொழுகைக்கு நீங்கள் நின்றால், தொழுகைக்கு நிற்க நீங்கள் நாடினால் பொருள். இதா அரத்தும், தொழுகைக்கு நீங்கள் தயாரானால் முகத்தை கழுகி கொள்ளுங்கோ. அஹ்லுல் லவாஹ் என்ற ஒரு கூட்டம் இருக்குது. மேம்போக்காக ஹதீஸுகளோ ஆயத்துகளோ என்ன சொல்றதோ அதெல்லாம் ஃபரலுன்னு சொல்லிடுவான். அவங்க சொல்கிறாங்க, தொழுகைக்கு நீங்கள் நின்றால், தொழுகைக்கு தயாரானால் ஒழு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். யார் யாரெல்லாம் தொழுகத்துக்கு தயாராகிறாங்களோ அவங்க ஒழு செஞ்சாகணும் கட்டாயம். முதல்ல ஒழு இருந்தாலும் ஒழு செய்யணும், ஒழு இல்லைன்றாலும் ஒழு செய்யணும். நம்ம சொல்லுவோம் ஒழு இல்லைண்டா, ஒழு இருந்தால் தேவையில்லை. ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஆயத்தை அப்படி சொல்லலையே. இதா குன்தும் இல ஸலா ஃபக்ஸிலு வுஜூஹக்கும். இது சரியான கருத்து அல்ல. ஏண்டா ஒரு ஒழுவை கொண்டு பல தொழுகைகள் தொழலாம் என்பது இஜ்மா, உம்மத்து பூராவும் ஏற்றுக்கொண்ட விஷயம். எனவே இந்த இடத்துல ஒரு முக்கத்தரான வார்த்தை தேவை இருக்கிறது. இதா குன்தும் இல ஸலா வ அன்தும் முஹ்திஸூன், நீங்கள் ஹதஸ் உடையவர்களாக இருக்க தொழுகைக்கு தயாரானால், வ அன்தும் முஹ்திஸூன் இருக்கு. இந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக உள்ளால வரும். ஹதஸ் உடையவங்க தொழுகைக்கு நாடுனாங்கன்னா ஒழு செய்யணும். எப்படி நீங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு அந்த முஹதீஸும் கைது போடுறீங்களான்னு ஒரு கேள்வி வரும். இந்த ஆயத்துடைய அடுத்த ஆயத்து என்ன இருக்கிறது? மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜின் வலாக்கி யுரீது லிதஹிரக்கும் ஸலா. அதோட ஜாயின் பண்ணிப்பார். உங்களை அல்லாஹ் தாலா கஷ்டத்தில் ஆக்கிறத விரும்பலை, உங்களை தூய்மைப்படுத்தணும்னு விரும்புகிறான். இப்போ ஒழு இருந்தாலும் ஒழு இல்லைன்றாலும் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செய்யணும்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். அல்லாஹ் இங்கே சொல்லிட்டான், மா யுரீதுல்லாஹு லியஜஅல அலைக்கும் மின் ஹரஜ் வலாக்கி யுரீது. தூய்மை தான் அசல்னு அர்த்தம். தூய்மை இல்லையா, ஹதஸில் இருக்கிறியா, நீ ஒழு செஞ்சுட்டு வா என்கிட்ட. முன்னாலேயே நீ தூய்மையாக தான் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த தூய்மையோடு வரலாம். முஸ்லீமில் ஒரு ரிவாயத் இருக்கிறது, நபி அவர்கள் சல்ல ஸலவாத் யௌமுல் ஃபத்ஹி பி உலூஇன் வாஹிதின்,
மக்கா வெற்றி கொண்ட நாளிலே ஒரே உதவை கொண்டு பல தொழுகைகளை தொழுதாங்க. உமர் கேட்டாங்களாம், புதுசாக இருக்கிறதே இன்னைக்கு, இதுக்கு முந்தைய நீங்கள் இப்படி செஞ்சதில்லையே, அம்தன் சனாத்துஹுயா உமர்னு சொன்னான். எல்லாத்துக்கும் தெரியணும்னு தான் நான் இன்னைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கும் புதுசாக ஒழு செய்யாமல் பழைய ஒழுவுலையே தொழுதுன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு கட்டாயம் இல்லை. புதுசாக ஹதஸாக இருந்தால் ஒழு, ஹதஸ் இல்லைண்டா தாராளமாக பழைய ஒழுவை கொண்டே செய்யலாம். ஆயத்து மேம்போக்க பார்த்தா புதுசாக தேவை இருக்குது, ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு தேவைன்னு சொல்லி. குரானை தொடுவதற்கு ஒழு தேவை, ஜனாசா தொழுகைக்கு ஒழு தேவை, சஜிதா திலாவத்துக்கு ஒழு தேவை. இதெல்லாம் ஒழு இல்லாமல் செய்ய முடியாது. ஆனால் ஒழு இருக்குது, ஒழு செஞ்சால் அல் உது அலல் உது சவாபுகள் கிடைக்கும். 100 அலா 100. யா அய்யுஹல்லதீன ஆமனு, மூமின்களே, இதா கும்தும் இலஸ்ஸலாஹ் ஃபக்ஸிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும், மராஃபிக் வரை, முழங்கை உட்பட. இந்த இலாவுக்கு முழங்கை வரை என்றால் முழங்கை உட்பட. இடையில உள்ளால புகுந்து சொல்கிறான், கழுவுறதை விட்டுட்டு வம்சஹு பிருஊசிக்கும், உங்கள் தலையை தடவி கொள்ளுங்கள், உங்கள் தலையை தடவி கொள்ளுங்கள். வம்சஹு பிருஊசிக்கும். அர்ஜுலக்கும் உங்களுடைய காலை கழுகி கொள்ளுங்கள். இந்த அர்ஜுலக்கும் வாவ் வந்து ஐதியக்கும், ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும் வ அர்ஜுலக்கும், உஜூஹ ஐதிய அப்புறம் அர்ஜுல. கால அபு அப்துல்லா, இமாம் புகாரி சொல்கிறாங்க, வபையன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ஃபருதல் உலூஇ மர்ரா மர்ரா. இப்படி கொண்டு வா. ஒழுவு ஒவ்வொரு தடவை செய்கிறது தான் ஃபரலு. ஒழுவு கட்டளையிட்ட ஒன்று தானே வரும். கட்டளையிட்டா 2வது தடவை கடமையாக ஆகாது, எந்த கட்டளையாக இருந்தாலும். போய் ஒரு டீ வாங்கிட்டு வான்னு சொன்னோம், கடையில் போய் ஒரு டீ வாங்கிட்டு வந்துட்டோம், முடிஞ்சு போச்சு வேலை. 2வது டீ வாங்கினா 2வது கட்டளை இடும். ஆகவே முகத்தை கழுவுங்க, ஒரு தடவை கழுவுறது தான். கையை கழுவுங்க, ஒரு தடவை கழுவுறது தான். அன்ன ஃபருதல் உலூஇ மர்ரா மர்ரா. ஆனால் நபி அவர்கள் ஃபருது என்கிற முறையில், கடமை என்கிற முறையில் ஒன்றுன்னு சொல்லிட்டு தவல்லா ஐலன் மர்ரத்தைன் மர்ரத்தைன், 2 தடவையும் கழுவுனாங்க. சலாசன் சலாசா, 3 தடவையும் ஒது செஞ்சுருக்கிறாங்க, கழுவி இருக்கிறாங்க. அதெல்லாம் விருப்பவனுடைய விருப்பத்தின் அடிப்படையில். வலம் யஸீத் அலா சலாசின், 3 விட கூடுதலாக ஆக்கலை. வலம் யஸீத் அலா சலாசின். வகரிஹ அஹ்லுல் இல்ம், உலமாக்கள், அல் இஸ்ராஃப ஃபீஹி, இஸ்ராஃபை மக்ரூ என்று கூறியிருக்கிறார்கள். தண்ணி அதிகமாக செலவு செய்வது, வேஸ்ட்டாக செலவு செய்வது. நபியுடைய செயலை விட கடந்து செய்வதையும் மக்ரூஹாக ஆக்கியிருக்கிறார்கள்.
அப்போ ஆயத்து ஒன்றுன்னு சொன்னால் கூட நபியுடைய அந்த வழிமுறை இருக்கிறதே 2 தடவையும் நீங்கள் செய்யலாம், 3 தடவையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் அதை விட கூடுதலாக செய்யாதீங்க தேவையில்லாமல். மக்ரூஹ் தன்சீஹ் இருக்கிறது, 3ஐ விட கூடுதலாக செய்வதில்லை. 3 தடவை கழுவிட்ட ஒரே முகலாம் கொலன்னு இருக்குது, 4ஆவது தடவை கழுவுனா தான் அந்த கொலப்பு போகும் அப்படின்னு சொன்னால் அது லரூரத்தின் அடிப்படையில் 4ஆவது தடவை கழுவிக்கலாம். 3 தடவையிலேயே சுத்தமாக ஆயிடுச்சு, 4ஆவது தடவைலாம் கழுவக்கூடாது. பாபுன் லா துக்பலு சலாத்துன், பாபுன் லா துக்பலு சலாத்துன் பிகைரி துஹூரின். ஒது இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒது இல்லாமல் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவ்வளவு பெரியது. ஒதுவோட தான் தொழுகணும். திருமதியுடைய முதல் பாடமே இந்த ஹதீஸ் தான். அப்போ தொழுகைக்கு தஹாரத்து ஷர்த்து. தஹாரத்து இல்லாமல் எந்த தொழுகையும் கூடாது. ஃபர்து தொழுகையும் கூடாது, நஃபில் தொழுகையும் கூடாது, முக்கீம் தொழுகையும் கூடாது, முசாஃபிர் தொழுகையும் கூடாது, எதுவும் கூடாது. தஹாரத்து ஷர்த் என்பதில் இஜ்மா ஏற்பட்டிருக்கிறது. தொழுகை ஆரம்பித்தார் ஒதுவோடோ, தொழுகைக்கு இடையில ஹதஸ் ஏற்பட்டுடுச்சு. உடனே தொழுகையை அப்படியே விட்டுட்டு ஒது செஞ்சுட்டு திரும்பவும் தொழுகணும். ஜனாசா தொழுகை சஜிதா திலாவத்தில் கொஞ்சம் இஃப்திலாஃப் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல சொல்லுவோம். 4 இமாம்களிடத்திலையும் பெரும்பாலான உம்மத்திடத்திலையும் தொழுகைக்கும் சஜிதா திலாவத்துக்கும் தஹாரத்து ஷர்த். அஜ்மஅத்தில் உம்மா அலா தஹரீமி ஸலா பிகைரி தஹாரா. அது மாவை கொண்டுள்ள தஹாரத்தோ அல்லது தொராபை கொண்டுள்ள தஹாரத்தோ, கட்டாயம் தஹாரத்து தேவை. தஹாரத்து இல்லாமல் தொழுதா ஹராம், குற்றம். அது சலாத்து மஃரூலாவுக்கும் சட்டம் தான், நாஃபிலாவுக்கும் சட்டம் தான், சுஜூத திலாவத்துக்கும் அதான், சுஜூது ஷுக்ரு அதுக்கும் சட்டம் தான், சலாத்துல் ஜனாசாவுக்கும் சட்டம் தான். இமாம் ஷாபி முஹம்மது இப்னு ஜரீர் தபரி அவங்க மட்டும் தஜூஸு சலாத்துல் ஜனாசா பிகைரி தஹாராங்கிறாங்க. இந்த 2 இமாம் இமாம் தக்பீர் கட்டிட்டாரு, ஒது செஞ்சுட்டு இருந்தாண்டா அவர் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றவாரு, ஒது இல்லாமல் போய் சேர்ந்துக்கோங்கிறாங்க. ஆனால் அது ஃபத்வாவுடைய சொல்லலை, நம்ம இமாம்கள்லாம் அதை ஏற்றுக்கலை. ஆதா மதுஹபுன் பாத்திலும் பிஹி قال حدثنا إسحاق بن إبراهيم الحنظلي أخبرنا عبد الرزاق قال أخبرنا معمر عن حمام بن منبه أنه سمع أبا هريرة يقول قال رسول الله صلى الله عليه وسلم لا تقبل صلاة من أحدث حتى يتولى
லா துக்பலு ஸலாத்து மன் அஹதஸ ஹத்தா யதவல்லா. ஹதஸ் ஏற்பட்டவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது திரும்பவும் ஒது செய்கின்ற வரை. ஹதஸ் ஏற்பட்டவனுடைய தொழுகை லா துக்பலு, அவன் ஒது செய்கின்ற வரை. கால ரஜுலும் மின் ஹதரமௌத்துலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாராம். அவர் கேட்டார் அபூ ஹுரைராட்ட, மல் ஹதஸ், என்னங்க ஹதஸ்ன்னு சொல்கிறீங்க, ஹதஸ்னா என்னங்கன்னு கேட்டார். மல் ஹதஸ், ஹதஸுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. உனக்கு ஹதஸ்ன்னு சொன்னால் அந்த காலத்துலேருந்து சொல்லி சொல்லி உனக்கு தெரிஞ்சு போச்சு. இதான் அவருக்கு தெரியல. நமக்கெல்லாம் தெரியுது, அரபு நாட்டுக்காரன் இல்லாத நமக்கு, அந்த ஆளுக்கு தெரியலான்னு கேட்டுறாரு. மல் ஹதஸ் யா அபா ஹுரைரா கால ஹுசாவும் அவ் துராத்தும். ஹுசாவும் ஒரு உலாத்தும், சப்தம் என்று காற்று பிரிவது, சப்தத்தோட காற்று பிரிவது. கொசு ரெண்டு வகை, புர் அப்படின்னு வரும், பொஸ்க்குண்டு வரும். உனக்கு மட்டும்தான் காதல் விழுவோம், ஒரே நாத்தம் தாங்க முடியாது. யாரா கொசு விட்டா, யாரா கொசு விட்டா எல்லாம் கேட்பாங்க. இமாம் அபூ ஹுரைரா சொன்னாங்க, ஹுசாவுன் அவ் துராத்தும். ஹதஸ் அக்பர்னு இருக்குது, அதனால் குளிப்பு கடமையாக ஆகும். ஹைலு, நிஃபாஸு, ஜனாபத். ஹதஸ் அஸ்கர் ஒழுவை முறிக்கக்கூடியது, ஒழு வாஜிபாகும். நமக்கெல்லாம் தெரியும், மூத்திரம் பெஞ்சா ஒழு கடமையாகும், மலம் ஜலம். ஆனால் அபூ ஹுரைரா இங்கே வந்து குசு விடுறதை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார், காற்று பிரியுதலை மட்டும்தான். என்ன காரணம்? இந்த ரெண்டை மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இது தொழுகை சம்பந்தமாக தொழுது கொண்டு இருக்கும்போது நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி கேட்குறார். தொழுது கொண்டு இருக்கும்போது ஹதஸ் ஏற்படணுண்டா சான்ஸே இல்லை, சிறுநீருக்கும் சான்ஸ் இல்லை, மலத்துக்கும் ஒரே ஒரு சான்ஸ் என்ன, காற்று பிரிவது தான். எனவே தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எனவே அபூ ஹுரைரா சொல்லின் பிரகாரம் காற்று பிரிந்தால் மட்டும்தான் ஒது கடமையாகும், மற்றதெல்லாம் கடமையாகும். அதெல்லாம் யாரும் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.